வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு முக்கியமான அரசியல் அலசல். முதல் செய்தி, நாஞ்சில் சம்பத் டிவிகேயில் சேர்ந்திருக்கிறார். அதனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு நாஞ்சில் சம்பத்துடைய வரலாறு தெரியாது. அவர் மிகச்சிறந்த பேச்சாளர், ரொம்ப அருமையாக பேசுவார், மாற்று கருத்து இல்லை. திமுகவெல்லாம் மிக மோசமாக விமர்சித்தார், எல்லை தாண்டி விமர்சித்தார். அதனால் அதெல்லாம் கேட்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கனி உனக்கு மணி எனக்குன்னு எல்லாம் சொன்னவர் ஒரு காலத்தில். பல அர்த்தங்களில் இரட்டை அர்த்த வசனங்களை எல்லாம் அழகாக பேசுவார். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகச்சிறந்த பேச்சாளர். ஆனால் அவர் இல்லாத கட்சியே இல்லை. இதுவரை முதல்ல அவர் திமுகவில் இருந்தார். அதுக்கப்புறம் வைகோ வந்தவுடனே வைகோவோட மதிமுகவுக்கு வந்தார். அப்புறம் மதிமுக பிடிக்கலைன்னு வைகோவோட சண்டை போட்டு அதிமுகவுக்கு வந்தார். இவர் சிறந்த பேச்சாளருங்கிறதுனால ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு காரே இல்லைம்மான்னார். அவரை கொள்கை பரப்பு செயலாளராக ஜெயலலிதா போட்டாங்க. அப்போ சொன்னார், ஊருக்கு சுத்த எனக்கு கார் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே 20 லட்சம் ரூபா மதிப்பான ஒரு பெரிய வேனை பெரிய காரை அவருக்கு பரிசாக அனுப்பினார். அதனால் ஜெயலலிதா அவங்க மேலே ரொம்ப விசுவாசமாக இருந்தார். அதிமுகவில் இருந்தார். அதிமுக ஊருக்கு போய் பேசினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே எனக்கு பணம் கஷ்டமாக இருக்குது, யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட தான் சேருவேன்னு வெளிப்படையாக சொன்னார். டிடிவி தினகரன் கட்சியில் போனார், அங்கே கொஞ்சம் நாள் இருந்தார். அதுக்கப்புறம் பணம் முடிஞ்ச உடனே அங்கேயும் விட்டுட்டார். யார் பணம் கொடுக்குறீங்களோ அங்கே சேருன்னு மறுபடியும் திமுகவுக்கு ஆதரவாக பேசினார். ஆனால் திமுக தலைமை இவர்களை ரசிக்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை, பணம் எதையும் கொடுக்கலை. அதனால் அங்கேருந்து இப்போ விஜய் கட்சிக்கு தாவி விடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ விஜய் கட்சிக்கு தாவி இருக்கார். அடுத்து எங்கே போவாருங்கிறது சொல்ல முடியாது. அவருக்கு தேவை பணம் கொடுத்துக்கிறவரை கட்சியில் இருப்பார். ஆனால் மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் ஜெயலலிதா அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக போட்டாங்க. இவரை பரப்புரை செயலாளர்னு விஜய் புதிய கட்சி கொடுத்துருக்கார், புதிய பதவி கொடுத்துருக்கார். அதுவும் கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி தான். அதனால் நாஞ்சில் அவருக்கு சொல்கிறேன், சம்பத்துக்கு இந்த கட்சியிலையாச்சும் ஒழுங்காக இருங்க. இன்னொரு கட்சி பணம் அதிகம் கொடுத்தா அந்த பக்கம் போயிடாதீங்க. எலெக்ஷன் வரையாவது இதில் ஒழுங்காக இருக்கல். உங்கள் இலக்கிய நயம் கலந்த பேச்சை மக்கள்கிட்ட கொண்டு போங்க, நல்ல முறையில் பேசுங்க. ஆனால் இவருடைய அறிவுரையை நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கக்கூடாது. விஜய் சில விஷயம் நல்லா சொல்லுவார், சில விஷயம் சம்பந்தம் இல்லாமல் பேசுவார். அதனால் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு நல்ல பேச்சாளர் வந்திருக்கிறார். ஆனால் அவர் நம்பத்தகுந்த மனிதர் இல்லைங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அவர் எந்த நேரமும் நம்ப முடியாது, கட்சி தாவிடுவார். இருந்தாலும் உங்கள் கட்சிக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை விஜய்க்கு சொல்லிக்கணும். அடுத்து திமுக இப்போ இன்டர்நெட்டில் பார்த்திங்கன்னா, சமூக வலைதளங்களில் அவங்களே ஐடி இதை வச்சு பரப்புகிறாங்க. என்னென்னா, மத்திய அரசு உளவு ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட்? அவங்களே சொல்கிறாங்க, திமுக அரசு 90 சீட்டில் ஜெயிக்குமா, திமுக விஜய் கட்சி 70 சீட்டில் ஜெயிக்குமா, இவங்க 35 சீட்டாம், அதிமுக பாஜக, சீமான் ஒன்றா, இழுவரி 38. எப்படி பாரு. ஆனால் ஒன்று இவங்க தான் கொடுத்தது. உளவுத்துறை மத்திய உளவுத்துறை இப்படி ஒன்றும் ரிப்போர்ட் கொடுக்கல, சும்மா அவர் கதையை கட்டி வர்றார். மாநில உளவுத்துறையே சொல்லிட்டாங்க அவர்கிட்ட, விஜய் ஆட்சிக்கு வருவதற்குத்தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் என்ன செய்கிறதுன்னு தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்காங்க திமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம். முக்கிய தலைவர்கள் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே விஜய் பக்கம் தாவி இல்லாமான்னு எல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அப்போ இவங்களாம் ஒரு மகிழ்ச்சி, 90 சீட்டு அப்படின்னு. நல்ல வேலை 150 சீட்டு ஜெயிக்கணும் கொடுக்கல. ஏன்னா இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு தானே 90 சீட்டு, விஜய்க்கு 70 சீட்டு. அது இதில் அது உண்மையானு பார்த்திங்கன்னா அப்பட்டமான போய் 90 சீட்டு எங்கே வருது? 80 லட்சம் ஓட்டு போயிடுச்சே. 1.5 கோடி ஓட்டு வாங்கினேன்னு கணக்கு அமிச்ச திமுக 80 லட்சம், அதில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சம் போட்டிருப்பாங்க காலி. அப்போ நீங்கள் 1 கோடிக்கு கீழே தானே வாங்குவீங்க. அப்போ மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்ப்பு. ஏன் அந்த எதிர்ப்பு வந்ததுன்னு தெரியல. மக்கள்கிட்ட மிகப்பெரிய அதிருப்தி, பயங்கரமான அதிருப்தி எல்லாம் வந்துடுச்சு. அப்போ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. ஏதோ 90 சீட்னு ஒரு பொருளியை கிளப்பி விடுவோம். நான் சொல்கிறேன் இல்லை, இப்போ 80 லட்சத்தில் ஒரு 60 லட்சம் ஓட்டு போட்டிருப்பாங்க போன எலெக்ஷனில் 2024 எம்பியில்.
2021 எம்எல்ஏலையும் இப்படி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதில் இந்த 80 லட்சம் போலி ஓட்டில் ஒரு 50-60 லட்சம் போட்டிருப்பாங்க. அப்படி தான் அவங்க ஜெயித்தாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா 500 ஓட்டிலேருந்து 2000 ஓட்டுக்குள்ளே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சார் வந்திருந்தால் 21லேயே அவங்க ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஏதோ இப்போ சார் வந்துருச்சு, பயங்கரமாக குதிச்சார், எதிர்த்தார், சுப்ரீம் கோர்ட் போனார். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு நியூஸ் வந்தது, சாரை எதிர்த்தா இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிர்ப்பாக நடக்கிறாங்கன்னு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசு முடிவெடுத்திருக்குன்னு ஒரு செய்தி வந்தது. இந்த செய்தியை மம்தா பானர்ஜி ஸ்டாலினுக்கு சொன்னார், சாரை எதுக்காதீங்க, அரசியல் சட்டத்துக்கு எதிர்ப்புன்னு 2 பேரையும் காலி பண்ணிடுவாங்க, அதனால தான் நான் வாய் மூடிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் வாய் மூடிக்கிட்டு இருக்கேன்னு. அதோட இவங்க ஆவின் பால் பையிலெல்லாம் சாரை இது பண்ணுற மாதிரி சாரை வந்து அனுமதிக்கணும், அதை பதிவு செய்யணுங்கிறது மாதிரி மாற்றி நடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் அது உண்மை இது என்னென்னா காலி 60 லட்சம், அதுதான் உண்மையான நிலைமை. இப்போ அதெல்லாம் போயிடுச்சுன்னா ஒன்றும் தேராது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு செல்வாக்கு தனியாக போகுது. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. காங்கிரஸ் இங்கே வந்து 40 சீட்டுன்னு கேட்டவுடனே கோபம் வந்துருச்சு ஸ்டாலினுக்கு. 70 சீட்டு கேட்டாங்க. அப்புறம் கடைசியாக நான் 39 அப்படின்னு கேட்டு வந்திருக்காங்க. ராகுல் காந்திகிட்ட சொல்லிட்டாங்க, என்ன சார் 70 கேட்டால் 39, 2% வாங்கிட்டு 39 சீட்டு 40 சீட். தலைவர்களை தவிர தொண்டர்களே இல்லாத கட்சி 2 பேரும் இருக்காங்க ஸ்டாலின். அதனால் ஸ்டாலினை சொல்லி இவங்க வந்து விஜய்கிட்ட வந்து கட்சியில் எங்களுக்கு வந்து பதவி கொடுக்கணும், ஆளுங்கட்சி ஆனால் எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும், எங்களுக்கு 70 சீட்லேருந்து 40 சீட்டு வந்தால் ரெடின்னு அங்கே பேசிட்டாங்க. அதுவும் ராகுல் காந்தியோட ஆலோசகர் வந்துட்டார். வந்து இப்போ ஸ்டாலின் கோவப்பட்டாராம், இந்த பக்கம் என்கிட்ட பேசிட்டு அந்த பக்கம் ஆலோசகர் அனுப்புகிறீங்களான்னு. உடனே ராகுல் காந்திக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, என்ன இன்னொரு ஆள் அனுப்புகிறீங்கன்னு. இல்லை அவர் என்னுடைய அனுமதி இல்லாமல் வந்துட்டார், அவரை நடவடிக்கை எடுக்கிறேன், கட்சியிலேருந்து நீக்கிறேன்னு. அவர் கட்சியில் உறுப்பினரே இல்லை காங்கிரஸில், அந்த சக்கரவர்த்திங்கிறவர் அவர் கட்சியில் உறுப்பினரே இல்லை. அவர் போய் எப்படி கட்சியை விட்டு எல்லாம் நீக்குவார் ராகுல் காந்தி. அதனால் திமுகவின் அலையன்ஸ் உடையுது. ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து அந்த இவங்கள்லாம் கூட வராங்க, காங்கிரஸ் மற்றவங்கெல்லாம் வந்து க்யூவில் நிற்கிறாங்க. அதிமுக பாஜக நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, பன்னீர்செல்வம் அவரை டெல்லியிலேருந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே பிளேட்டை மாற்றிட்டார். வந்தோடனே நான் தனி கட்சி ஆரம்பித்தேன்னு எங்கே சொன்னேன் அப்படின்ட்டு அவருடைய ஆதரவாளர் சொன்னார், வைத்தியலிங்கம். அது வீடியோவே இருக்கு. அண்ணனுடைய உரிமை மீட்பு குழு என்பது கழகமாக மாறி மாபெரும் வெற்றியை பெறும். நாம் 1 மாதத்துக்குள்ளே எங்களை அதிமுக இது பண்ணலன்னா தனி கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அமித்ஷா கூப்பிட்டது முறைச்ச உடனே இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்டுக்கிறேன். அப்போ பன்னீர்செல்வம் வந்து என்டிஏ கூட்டணியில் சேருவது உறுதியாகிவிட்டது. அவர் அன்புமணிகிட்ட பேசிட்டாங்க. அன்புமணி சொல்லிட்டாரு, சிபிஐ கேஸ் என் மேலே இருக்குது, நான் உங்களை விட்டுட்டு போவேனா, கொஞ்சம் சிபிஐ கேஸை மட்டும் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு அவரும் என்டிஏ கூட்டணிக்கு வருவது உறுதியாகிவிட்டது. இவங்க பிரேமலதாட்டையும் பேசிட்டாங்க. அவங்களுக்கு பணம் தானே, பணமும் சீட்டும் கொடுத்தா பிரேமலதாவும் இந்த பக்கம் வந்துடுறாங்க. அதிமுக பாஜக அதிமுக பாஜக கூட்டணியும் வலுவாகுது. காங்கிரஸையும் வந்துக்கிட்டு விஜய் உடைச்சிட்டாருன்னா விஜய் பக்கமும் 1-2 கட்சிகள் போயிடுச்சுன்னா போட்டி தாவேக்காவுக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையில தான். பேஜியோன்னா மறந்துடுங்க, நீங்கள் திமுக மறந்துடுங்க. நிறைய இடங்களில் திமுகவுக்கு டெபாசிட் போகலன்னா சொல்லுங்கள். அதனால தான் இப்போவே பரிசு பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுக்க போகிறாங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு. அப்புறம் என்னென்ன பாத்திரங்கள் இதெல்லாம் இப்போவே கொடுத்துட்டு வராங்க. எதை கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது. முடிஞ்சு போச்சு சகாப்தம். இறைவன் உங்கள் சகாப்தத்தை முடித்து விட்டார். அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இது வந்துடுச்சு. அதனால் எலெக்ஷன் நெருங்க திமுகவின் இது ரொம்ப பலவீனமாகுது. எலெக்ஷன் நெருங்க நிறைய பேர் திமுக விஐபிகள் எல்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் செய்தி. அதனால் இந்த மற்ற விஷயங்கள் நாஞ்சில் சம்பத் வந்துட்டார், இது வந்துட்டார், அது ஒரு பக்கம் இருந்தாலுமே தானாகவே மக்கள் திமுகவை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் ஆட்சி மாற்றம் என்பது உறுதி. தாவைக்கா வருகிறதா இல்லை அதிமுக பாஜக கூட்டணி வருகிறதா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம்.
அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்த அரசியல் நிகழ்வுகளில் நம்ம பதிய விரும்பக்கூடிய கருத்து. திருப்பரங்குன்றம் விஷயம் வந்து பாஜகவுக்கு எந்த பலனையும் தராதுன்னு கனிமொழி சொல்கிறாங்க. கனிமொழி 2 விஷயம் சொல்லிட்டாங்க. அந்த தூண் இருக்க இங்கே, அது வந்து தீபத்தூண் இல்லையா, அது ஏதோ நிலம் அளக்கிறதுக்கு வச்ச கல்லாம். நிலம் அளக்கிறதுக்கு வச்ச கல்லை போய் மலை மேலையாக வைக்கிறாங்க. மலை மேலே எந்த நில அழக போடுறாங்க? ஆனால் அங்கே வச்ச கல்லாம். அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. திருப்பதிக்கு போயிட்டு ஏதோ பொம்மையை வச்சுருக்கான். இங்கே கெஞ்சி போனாங்க, ஆந்திரா எம்பிகிட்ட சொல்லி எனக்கு திருப்பதிக்கு வாங்கி கொடு. அதுக்கப்புறம் அங்கே போனோடனே இல்லை அது வந்து இது ஏதோ ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. எது பெருமாளை, வெங்கடேச பெருமாளை பொம்மை மாதிரி இருக்குன்னு. ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கயிறு லட்டெல்லாம் வாங்கி கொண்டு போய் அவங்க அம்மாவுக்கு லட்டு கொடுத்தாங்க, கயிறுலாம் கட்ட வச்சாங்க. அது வெளியில். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வசனம் பேசுவாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க தீபத்தூணே இல்லை அதுங்கிறாங்க. என்ன தீபத்தூண் இல்லை? அது கனிமொழி 1996 உயர் நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக வழக்கு போடப்பட்டது. அப்போ உயர் நீதிமன்றமே தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் தானே ஆட்சியில் அப்படியே போட்டு அமைக்கிட்டீங்க. அப்போ அன்னைக்கு 1996 சொன்ன உயர் நீதிமன்ற நீதியரசர் சொன்னாங்களே, அவங்கெல்லாம் சங்கியா? இல்லை அவங்க சொன்னதெல்லாம் அவங்க என்ன ஒன்றுமே தெரியாதவங்களா? நீங்கள் தான் அறிவாளிகளா? தீபத்தூணு இல்லை, நில அளவை கல்லுன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு? ஓட்டுக்கு. அதாவது இவங்க மைனாரிட்டி ஓட்டு, சிறுபான்மையினர் ஓட்டு காலி. இது கிறிஸ்தவர்கள் ஓட்டு 100% காலி. ஒருத்தர் போட மாட்டாங்க கிறிஸ்தவர்களில். 5-6 போயிடுச்சு. இஸ்லாமியர்கள்ட்டிருந்து வரக்கூடியதெல்லாம் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி வருது. இஸ்லாமிய பெண்கள் அத்தனை பேரும் திமுகவுக்கு எதிராக விஜய்க்கு ஆதரவாக போட போகிறாங்களாம். இளைஞர்கள் எல்லாம் இந்த பக்கம் மாறிட்டாங்க. அப்போ காலி 10%, 12% மைனாரிட்டி ஓட்டு காலி. அதை எப்படியாச்சும் திருப்பி வாங்கணுங்கிறதுக்காகத்தான் இவங்க வந்து அந்த அளவுக்கு இது பண்ணுறாங்க. ஒரு பொருளை இதை கதுப்பண்ண விட்டு அது தூணே கிடையாது, அது வெறும் கல் அப்படின்னு சொல்லி ஒரு பகல் கனவு கண்டுக்கிட்டு இருக்காங்க அம்மையார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிட்டாங்க. டிஆர் பாலு போய் பார்லிமெண்ட்டில் கத்தினார். என்ன கத்தினார்? அந்த நீதிபதி ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர்னார். என்னென்னமோ சொன்னார் நீதிபதியை. உடனே மத்திய அமைச்சர் நாவை அடக்க பேசு, இது உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் கட்சிக்கும் ஆபத்துன்னார். உடனே ஆஃப் பண்ணி உட்காந்துட்டேன். இது என்னடா கட்சிக்கு ஆபத்துங்கிறாங்க, டிஸ்மி வேறு எதுவும் பண்ணிடுறான், நம்ம தலையில் போட்டுருவாங்கன்னு உட்காந்துட்டேன். இந்த அம்மையார் வெளியில் வந்து சொல்கிறாங்க, டிஆர் பாலுவை மிரட்டுகிறாரா மத்திய அமைச்சர், கண்டிக்கிறோம்னு. மிரட்டுறது உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இருக்கா? அவங்க தான் வந்து மிரட்டணுமா? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறேன். மத்திய அரசாங்கம் உளவுத்துறையிலிருந்து கிடைத்த செய்தி, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு போகுது. மத்திய அரசாங்கம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர்களுக்கு சில வலுவான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதால் ஸ்டாலின் அவர்கள் மீதும் உதயநிதி அவர்கள் மீதும் சபரீசன் அவர்கள் மீதும் ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்கை வந்து பண்ண போகிறாங்க, ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து சில விஷயங்கள் எல்லாம் பலமான ஆதாரம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த 3 பேரும் போட்ட முதலீடுகள் எல்லாம் அவங்களுக்கு ஆதாரத்துடன் கிடைத்திருக்கிறது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இவங்க, அமித்ஷா அவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. சரி, இந்த அம்மா எம்பியாக இருக்காங்க, அவருக்கு இவங்க சகோதரி, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோன்னு சொல்லி அமித்ஷா தரப்புலேருந்து இவங்ககிட்ட கேட்டுருக்காங்க. இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கோம், உங்களுடைய கருத்து என்ன? அதுக்கு அவர் சொல்லிட்டாராம், உங்கள் இஷ்டம், எடுத்துக்கொள்ளலாம். அரண்டுட்டாங்க அமித்ஷா. என்னடா அந்த அம்மாவோட தங்கை எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்கிறாங்களே, ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தா 3 பேரும் கைதானாங்க. இல்லை 3 பேர் மேலே வழக்கு வந்துருச்சுன்னா கட்சி இவங்க கைக்கு வந்துடும். ஆக கட்சியை எப்படியாச்சும் கைப்பற்றணும் அப்படிங்கிறதுல அந்த அம்மா தீவிரமாக எடுத்துட்டு இவர்களுக்கு எதிராகவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டாலினுக்கும் இது நல்லா தெரியும். அவர் வந்து இவங்ககிட்ட பேசுகிறது இது பண்ணுறதெல்லாம் நடிப்பு, இவங்களை பற்றி தெரியும், கவுத்திடுவாங்க. அதனால் ஸ்டாலினும் ரொம்ப இதுவாக எச்சரிக்கையாக இருந்து கொண்டு இருக்கிறார். அதனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னு தெரியாது. திமுக காரங்க பார்லிமெண்ட்லேயே எதையாச்சும் பேசுனீங்கன்னா இங்கே ஆட்சியை காலி பண்ணிடுவாங்க. ஜனாதிபதி தேர்தல் வந்து தான் இங்கே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆதாரங்களை வச்சு பிடிச்சாங்கன்னா நிறைய மந்திரிங்க, பெரிய தலைகள் உட்பட எல்லாம் உள்ளே போக வேண்டியது வரும். அதனால் இந்த பக்கம் அவங்க கனிமொழி இந்த பக்கம் ஆளை கவுக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு
அந்த பக்கம் வந்துட்டு அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. மத்திய அமைச்சர் டிஆர் பாலுவே அப்படி பேசி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் திருப்பரங்குன்ற விஷயம் உங்களுக்கு குழி தோண்ட போடுறாங்க, அதை புரிஞ்சுக்கங்க, புரிஞ்சு நடந்துக்கங்க, மனசாட்சிப்படி பேசுங்க. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிரி யாருமே இல்லை, அவர்களும் யாருக்கும் எதிரி இல்லை. என்னமோ ஒரு இதில் விளக்க போகிறது இதை போகிறத பற்றி அவங்களும் கண்டுக்கிற போகிறது இல்லை, ரெண்டு சைடு இந்துக்களும் அதை கண்டுக்க போகிறது இல்லை. அவர்களுக்கு தேவை ஒரு கொஞ்சம் நேரம் கும்பிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் போயிட போகிறாங்க. அதனால் திருப்பரங்குன்ற விஷயம் உங்களுக்கு தண்டனை காத்து கொண்டு இருக்கிறது. எப்போது நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்பத்தகுந்த செய்திகள், திடீர்னு ஆச்சரியங்கள் தமிழ்நாட்டில் நடக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு. அதனால் திருப்பரங்குன்றம் முருகர் இப்போவே ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறாங்க சூரசம்ஹாரத்தை. பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது அடுத்த செய்தி. அடுத்தது மதுரையில் ஒரு பெரிய மேம்பாலம் திறக்க போகிறாங்க. ஸ்டாலின் சொல்லிட்டார், வேலு நாச்சியார் பாலம்னு பேர் வைக்க போகிறேன். எல்லோரும் ரொம்ப இதாகிடாதீங்க, ஏன்னா ஸ்டாலினுக்கு இவ்வளவு தேசபக்தியாக வந்துருச்சா? ஏன்னா வேலு நாச்சியார் யாருன்னா அவங்க ராமநாதபுரம் ராஜாவோட மகள். புதுக்கோட்டை சாம்ராஜ்யத்துக்கு அவரை ராணியாக்கினார் அவங்க அப்பா. அந்த டைமில் வெள்ளைக்காரன் ஆட்சி. இந்த அம்மா குரிலா போர் நடத்தி வெள்ளைக்காரனோட அடித்தாங்க, வெள்ளைக்காரனெல்லாம் ஓட வச்சாங்க சில இதில். அதிலிருந்து வேலு நாச்சியார்னா குரிலா போர் ஆரம்பித்தவங்களே பெண்ணாக இருந்து வேலு நாச்சியார்னு நம்ம சரித்திரத்தில் வருது. அவங்களுக்கு யாரும் ஜாதி கலர் பூச முடியாது, ஏன்னா அவங்கெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையர்களை எடுத்து போராடினோம். அவங்களெல்லாம் ஜாதி இதில் பார்க்காதீங்க, அவங்க எல்லா ஜாதிக்காரவங்களும் அவங்களுக்கெல்லாம் நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்படி இருந்தவங்க வேலு நாச்சியார். ஆனால் வேலு நாச்சியார் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, வேலு நாச்சியார் மேலே இவ்வளவு அன்பு வந்துருச்சா? தேசத்துக்காக போராடுறவங்கள இவங்க என்ன இது பண்ணாங்க? இவங்க தான் சுதந்திரமே கொடுக்காதடான்னாங்களே வெள்ளைக்காரனை பார்த்து. சுதந்திரம் கிடைச்ச இன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றுனாங்களே, இவங்க போய் வேலு நாச்சியார், இப்போ வேலு நாச்சியார் மாதிரி ஒரு வீரமங்கையை போய் இவங்க இது பண்ணுவாங்களா? என்ன விஷயம்னு பார்த்தா அங்கே தான் ஜாதி ஓட்டு. வேலு நாச்சியார் முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர். அதனால் வேலு நாச்சியார் பாலத்துக்கு பேர் வச்சா வேலு நாச்சியார் பேரை முக்குலத்தோர் பூரா நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு பகல் கனவு காண்கிறாரு ஸ்டாலின். ஸோ முக்குலத்தோர் மக்களுக்கெல்லாம் நான் சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு. இவர்களுக்கு உண்மையிலேயே முக்குலத்தோர் உங்கள் மக்கள் மேலே அவருக்கு பாசம் பற்றி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அன்று பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை இவர்களை எதிர்த்துத்தான் அரசியல் செய்தார். இவர்கள் நாஸ்திகர்கள், அவர் ஆன்மீகத்தில் இது உள்ளவர். அதனால் இவங்களை தான் அடித்து வரட்டினார். கருப்பு சட்டக்காரெல்லாம் ஓடிடுவார், அவரை பார்த்தாலே ஓடிடுவாங்க. பெரிய பெரிய தலைவர்களாக இருந்தவங்கெல்லாம் பார்த்தாலே ஓடிடுவாங்க. வருங்கால தமிழ்நாடு நீசர்களால் ஆளப்படும்னு இவங்களை பார்த்து தான் அவர் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ அவர் பசும்பொன் முத்துராமலிங்க சமாதிக்கு கருணாநிதி அப்பாச்சு போயிருக்கிறா, ஸ்டாலின் போனார். போயிட்டு விபூதி கொடுத்தாங்க. அதை கேமராலாம் சுற்றி நிற்கிது, அப்படி தூக்கி கீழே கொட்டினார். அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? ஆக அப்போ பசும்பொன் முத்துராமலிங்க எப்படி மதித்தார்? வேலு நாச்சியார் மேலே பாசம் வந்துருச்சு. இவங்க அப்பா பசும்பொன் முத்துராமலிங்க சமாதிக்க போகிறதுக்கு கண்டிஷன் போட்டார். என்ன கண்டிஷன் போட்டார்? இவங்களெல்லாம் கூப்பிட்டு அவர் அங்கே போகிறதா இருந்தால் அவருடைய சிலை இருக்குது அந்த இது மேலே நினைவிடத்தில், அந்த சிலையை தூக்குடானார் கருணாநிதி அவர்கள். சூப்பா தங்கவேலன்னு மாவட்ட செயலாளராக இருந்தார் திமுகவில். அவர் இங்கே பேரம் பேசினார் அவருடைய வாரிசுகளிடம், கருணாநிதி இங்கே வர விரும்பினால் அந்த சிலையை அங்கேருந்து தூக்குங்க, ஏன்னா உருவ வழிபாடு அவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, உங்களை வர சொல்லி நாங்கள் கேட்கவே இல்லையே, உங்களை மாதிரி ஆளுங்க வரவே வேணான்ட்டு சிலையெல்லாம் தூக்க முடியாதுன்னு சொல்லி அவருடைய வாரிசுகளில் ஒருவரான பாண்டி என்பவர் பேட்டியை கொடுத்தாரு. அவருடைய நினைவு நாளில் அந்த பேட்டியை போட்டிருந்தோம், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அப்போ உண்மையாக முக்குலத்தோர் மீது இவர்களுக்கு திமுகவுக்கு பாசம் இருப்பதாக இருந்தால் எதுக்கு சிலையை தூக்க சொல்கிறாங்க? எதுக்கு விபூதியை அப்படி கீழே கொட்டிட்டு போகிறாங்க?
சிலையை தூக்க சொன்னாங்களே, அவரை விட பெரிய ஒரு அரசியல்வாதியா கருணாநிதி, அவர் அந்த பக்கம்தான் இருந்தார். இருந்தாலும் எம்பியாக இது வெள்ளைக்காரங்காலத்திலேயே வந்து மாகாண தேர்தலில் ஜெயிச்சு அரசியல் பண்ணவர். எவ்வளோ பெரிய நேதாஜியோட வலதுகரமாக இருந்தவர். நீங்கள் கருணாநிதி நீங்கள்லாம் அவரை கால் தூசி பெற முடியுமா? நீங்கள்லாம் பிரிவினைவாதிகள். அவரை இவ்வளவு அவமானப்படுத்துனீங்களே, உங்களை வந்து எப்படி முக்குளத்தூர் மக்கள் வந்து உங்களை ஏற்றுக்கொள்வாங்களா? ஏமாந்தவர்களா? ஓட்டு போட்டுருவாங்களா? எம்ஜிஆர் எப்படி அரசியல் பண்ணார்? முக்குளத்தூர் பெல்ட்டில் தானே போய் நின்னார். அருப்புக்கோட்டை, மதுரை மேற்கு, ஆண்டிப்பட்டி அவங்கள தானே நம்பினார். அதனால் முக்குளத்தூர் மக்கள் வந்து அதிமுக மேலே பாசமாக இருப்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கோங்க, தங்க கவசம் அணிவிச்சாங்க அவருடைய சிலைக்கு. அது எல்லாத்துக்கும் மேலே இப்போ பாஜக எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை தூக்கி பிடிப்பதில் இன்றைக்கி பாஜக தான் முதலிடம். ஆன்மீகவாதின்னு சொல்லி பாஜக தலைவர்கள் எல்லாம் அவரை பற்றி அவ்வளவு பெருமையாக மேடைகளில் பேசி கொண்டு இருக்காங்க. அதனால் முக்குளத்தூர் மக்களுக்கு சொல்கிறேன், இந்த பக்கம் விஜய் பார்த்தீங்கன்னா அவரும் இப்போ ஃபோட்டோலாம் வச்சுருக்காரு, முத்துராமலிங்கத்தூர் ஃபோட்டோவை. முக்குளத்தூர் மக்களுக்கு சொல்கிறேன், ஏமாந்துடாதீங்க. எலெக்ஷன் வந்தால் புதிய பாசம் வரும். வேலுநாச்சியார் பேர் சொல்லுவாங்க, சின்ன மருது பெரிய மருது பேர் சொல்லுவாங்க. எலெக்ஷன் முடிச்சுட்டு அவங்க பேச்சே வேறு மாதிரி இருக்கும். அதனால் கருணாநிதி அவர்கள் முக்குளத்தூருக்கு எவ்வளவு எதிரியாக இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு தெரியும். அதை நான் சொல்ல விரும்பலை. இப்போ ஸோ திமுக என்பது முக்குளத்தூருக்கு எதிரான ஒரு கட்சி. அதனால் அதிமுக இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க, இந்த பக்கம் விஜயும் வந்து அவர் ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அதனால் முக்குளத்தூர் மக்கள் திமுகவை தவிர எதிராக இருக்கும் இவர்கள் யாருக்காவது நீங்கள் ஓட்டு போடுங்க. தயவு செய்து உங்கள் ஓட்டு அங்கே போயிட்டுட்டீங்கன்னா திமுகவுக்கு, இன்னமே தேவர் ஜெயந்தி அன்னைக்கு அவர் இதுக்கு போகாதீங்க. அவருக்கு முதல் எதிரியே இவர்கள் தான், நாசிகர்கள் தான். அப்படிங்கிறத இந்த வேலுநாச்சியார் பேரை வச்சதில் முக்குளத்தூர் மக்களுக்கு நான் செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது 10 லட்சம் மாணவர்கள் மாணவிகளுக்கு லேப்டாப்பு கொடுக்க போகிறாராம் ஃப்ரீயாக. அதுவும் இலவசமாகன்னு சொல்லுவாங்க. அது இலவசம் இல்லாமல் இப்போ அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு விலையில்லா லேப்டாப், இலவச லேப்டாப்னு சொல்லக்கூடாது, அசிங்கமாக. விலையில்லா லேப்டாப் யாரும் விலை கொடுக்காம கொடுத்துடலாம் அப்படின்ட்டான். ஏதோ புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி. ஜெயலலிதா அவர்கள் அப்போவே 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த லேப்டாப்பை இலவசமாக கொடுத்தார். பெண்களுக்கு தெரியும். ஆனால் பெண்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், மாணவிகள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்கல்ல, அந்த சைக்கிள் எத்தனை வருஷம் வந்தது நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அதில் ஊழல் நடக்கலை. கருணாநிதி வந்து டிவி கொடுத்தார்ல, அது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சதா? ஏன்னா அதில் இது கமிஷன். அதனால் இப்போ இந்த கொடுக்குற லேப்டாப்பை வாங்கிக்கோங்க. ஜெயலலிதா கொடுத்த லேப்டாப்பு நல்லா வேலை செஞ்சதா, இது வேலை செய்தான்னு பாரு. ஏன்னா இதில் வந்து ஒரு கம்பெனிக்கு கொடுப்பாங்க, பொதுவாக கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, ஒரு லேப்டாப்பு 50,000 ரூபா கணக்கு. ஆனால் நீ எனக்கு வந்து 30% கொடுத்துடணும், 15, அப்போ 35,000 ரூபா தான். அவன் 35,000 தானே பண்ணணும். அவனுக்கு ஒரு லேப்டாப்புக்கு 10,000 15,000 தேவைப்பட்டால் 20,000 செய்வோம். அந்த லேப்டாப்பு உருப்படுமா? அதனால் லேப்டாப் கொடுக்குறதுனா மாணவ மாணவிகள் மேலே அக்கறை இருந்தால் 21 ஆட்சிக்கு வந்தார்ல, இந்த 5 வருஷம் ஏன் மாணவ மாணவிகள் மேலே அக்கறை வரல? கரெக்டாக எலெக்ஷன் வரும்போது மட்டும் மாணவ மாணவிகள் மேலே பாசம் வந்துடுதா? உங்களை ஏமாத்துறதுக்கா? வேலுநாச்சியார் கதை மாதிரி தான். மாணவ மாணவிகள்லாம் ஏமாற்றி லேப்டாப்பை கொடுத்தா நீங்கள் ஓட்டு போட்டுருவீங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அதனால் லேப்டாப்பை வாங்கிட்டு போட்டு பாருங்கள். பழைய லேப்டாப்புக்கு இதுக்கு வித்தியாசம் தெரியும். ஏற்கனவே பழைய சைக்கிளுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் தெரிஞ்சது. இவங்க சைக்கிள் கொடுத்தது பூரா எதுவும் எல்லாம் இதாக இருந்தது, ஓட்டை சைக்கிள். அது மாதிரி ஓட்டை லேப்டாப் தான் உங்களுக்கு வரப்போகிறது. தேர்தல் வருகிறது, ஏமாந்து விடாதீர்கள். விலையில்லா லேப்டாப்பை வாங்கி கொள்ளுங்கள், ஆனால் விலை மதிப்பில்லாத உங்கள் வாக்குகளை தப்பான இடத்துக்கு போட்டுறாதீங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு நாங்கள் விடுக்கக்கூடிய வேண்டுகோள். இப்போ புயல் வந்து இங்கே மட்டும் இது பண்ணல, புயல் இலங்கையும் தாக்கிடுச்சு. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கல. பாவம் ஒருத்தர் வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு சலூன் கடை வச்சுருக்கிறது, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னு, சலூனுக்குள்ளே பூரா தண்ணி, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுன்னாங்க. இங்கே கூட நிறையா பேர் சாப்பாடு வரலன்னாங்க. ஆனால் அவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு இலங்கை மக்கள் மேலே பாசம். இவங்களை உள்ளூருக்காரன் ஓட்டு போட மாட்டேன், இலங்கை மக்கள் மேலே பாசம்ட்டார். ஏன் இலங்கை மக்கள் மேலே பாசம் வந்துச்சுன்னா, அங்கே நிவாரணப் பொருள்களை கப்பலில் அனுப்புகிறாங்க, அதுக்கு கொடியை சச்சவங்கிறாங்க. நிவாரணப் பொருள் இலங்கை மக்களுக்கு.
ஆனால் இலங்கை தமிழர்கள் மேலே மட்டும் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு என்னமோ ஒரு மிகப்பெரிய ஒரு இது. 2009 பாவம் இது ஒரு பெரிய இதில் போர் நடந்து சத்தாங்களே, அப்போ இந்த மாதிரி நிவாரணப் பொருட்கள் அனுப்பியிருக்கலாம். அப்போ தான் நீங்கள் உண்ணாவிரதம் 2 மணி நேரம் உண்ணாவிரதம் வந்து ஏர் கூலரை வச்சு உங்கள் அப்பா படுத்துக்கொண்டே உண்ணாவிரதம் இருந்தார். குடும்பத்தை பூரா பக்கத்தில் வச்சுக்கிட்டு படுத்துக்கொண்டே உண்ணாவிரதம் இருந்தார். மக்களை பற்றி அவர் கவலைப்படலையே. அதனால் இந்த உண்ணாவிரதம் இது மாதிரி இப்போ வந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து அதுவும் இலங்கை மக்களுக்கு அனுப்புகிறாங்க. அன்றைக்கி எத்தனை 1.5 லட்சம் அப்பாவி இலங்கை தமிழர்களை காப்பாற்றி இருக்கலாம். இன்றைக்கி அந்த இலங்கை தமிழர்கள் தான் பாவம் நாட்டை இழந்து ஒவ்வொரு நாட்டிலையும் போய் இருக்காங்க. லண்டனு, கனடா, சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு வரக்கூடிய இந்த இரக்கம் அன்றைக்கு வந்திருந்தால் பல இலங்கை தமிழர்களின் தலையெழுத்தையே மாற்றிருப்பாங்க. அன்றைக்கி ஒவ்வொருத்தரும் இலங்கையை இதை எதிர்த்து போராட்டம் நடத்தினாங்களே, அப்போ அந்த போராட்ட வீரர்களுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு 10 ரூபா தான் கிடைக்குமா? 10 ரூபா கொடுத்துருவாங்களாம், 3 வேளை அதில் சாப்பிடணும். அப்படின்னு சாப்பிட்டுட்டு துப்பாக்கியை ஏந்தி போராடினாங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்தார், அப்புறம் லட்சக்கணக்கில் பணம் கொடுத்தார், கேட்க கொடுத்தார். இங்கிருந்து நிவாரணப் பொருட்கள் இலங்கை தமிழர்களுக்கு யாழ்ப்பாணத்துக்கு போய்கிட்டே இருந்தது. நீங்கள் இன்றைக்கி வெள்ளத்துக்கு இலங்கை மக்களுக்கு கொடுக்குறீங்களே, அப்போதே அவர் கொடுத்து கொண்டிருந்தால் பெட்ரோல் போயிட்டு இருந்தது, டீசல் போயிட்டு இருந்தது, மருந்துகள் இலங்கை தமிழர்களுக்கு போயிட்டு இருந்தது. கோடியாக பணம் கொடுத்தார். விளம்பரத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அவர் கோடியாக பணம் கொடுத்தது, லட்சக்கணக்கில் பணம் கொடுத்ததெல்லாம் அவர் இறந்த பிறகு பலர் சொல்லித்தான் இலங்கை தமிழர்களுக்கே தெரியும். பல இலங்கை தமிழர்களுக்கு அது தெரியாது. அப்படி எந்தவித விளம்பரத்தையும் எதிர்பார்க்காமல் மனசாட்சிப்படி கொடுத்தார். பாவம் 10 ரூபாயை வச்சுக்கிட்டு துப்பாக்கி வச்சுட்டு போராடுறாங்கன்னு. அப்போ நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்க? உங்கள் அப்பா 50,000 ரூபா கொடுத்தாரு. ஆக இலங்கை தமிழர்கள் மேலேயோ இவங்க மேலே உண்மையான பற்று கொண்டவர்கள் வந்து நீங்கள் இல்லை, உங்கள் அப்பாவும் இல்லை. இன்றைக்கி இலங்கை மக்களுக்கு நீங்கள் நிவாரணப் பொருட்கள் கொடுக்குறீங்க, வரவேற்கிறோம். ஏன்னா பாவம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, நான் அவங்களுக்கு போய் சேரட்டும் நிவாரணப் பொருட்கள். ஆனால் இந்த பாசம் அன்று 2009 உங்களிடம் இல்லையே. இந்த பாசம் இலங்கை தமிழர்கள் போராடி கொண்டிருக்கும் போது அவர்கள் மீதும் உங்களுக்கு இல்லையே. அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறேன், இது வெறும் நடிப்பு, இது இரக்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுற விஷயம் அல்ல அப்படிங்கிறத இலங்கை தமிழர்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அதை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய இறுதிக்கட்ட கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.